உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பேச வேண்டிய கேட்டிருக்க பாத்தீங்களா உன் திறமையை பாராட்டுறேமா ஏன்னா பெரியவர்களை பார்த்து கேள்வி கேட்பது என்பது சிறியவருக்கு அழகு கிடையாது. ஆனா சபை என்று வந்தாலும் பெரியவர் சிறியவர் பார்க்காமல் சமமாக போராட வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை நீதி. அதனாலதே சிவனாக இருந்தாலும் பெத்த பிள்ளைகிட்ட மண்டி போட்டு ஓம் என்னும் பிரபத்தை கேட்டேன். 5 வயது சிறுவன் துருவ நட்சத்திரமா இருந்தேன். பெற்றோர்கள் காலில் விழுந்து ஜாமி முட்டேன். ஏன் 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயனுக்கு அமிர்த கடை சொல்லப்பட்ட சிவாலயத்தில் யமன சம்ஹாரம் பண்ணானே அந்த இடத்துல பெற்றோர்களும் எல்லோரும் அவன் காலில் போய் விழுந்தேன். அப்போ பெரியவன் சிறியவன் கிடையாது. ஞானம் உடையவர்கள் பெரியவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் சிறியவர்கள். நல்ல கவி தொட்டைங்க, நானும் கவி தொடுறேன், பேசி பாருங்க. தாயா எனக்கு தான் இழந்தொழி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தே வந்து என் உளம் புகுந்து குறுபடிவாகி குவளையம் தண்ணீர் திருவடி வைத்து திருமதி புரணனே வாடா வகைதான் வந்தனக்கரளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைத்து உபட்டா உபதேசம் உகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா அப்படின்னு அவை மூதாட்டி குளத்தங்கர் என்று பாடினாங்க. ஓஹோ மதையானை மம்மதரை வெந்தக தொண்டனை மிதமாம் துதிக்க மிகவும் திறனை மடங்காத நெஞ்சமெல்லாம் மலசிரம் மூன்றனை மணங்க முறையெல்லாம் இயல்பு 4 ஆற்று பொறுத்த உணர்களுக்கு 5 சேற்று சிறந்து சென்னிய நாரணை பண்ணவரெல்லாம் முருக பாடுமிசை 7 எண்ணறிய மாமரைகளை ஏற்றுதல் 8 மறுப்பில் என்ற மணி 9 மிரப்பாய் அடியட மேவிய சம்பத்தனை செந்தாமரை போலும் செங்கை 11 சுந்தரச்சேர் ஆதாரம் சூழ்ந்த 12 வான்மலை புழுப்பை மாதங்கள் 13 நான்மறையெல்லாம் துதிக்கும் மெல்ல 14 கந்தனுக்கு முன்பிறந்த காரணை ஆரணை என்று சொல்லக்கூடிய அதே கணபதியை பத்தி நானும் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. நீ பெரிய ஆள விட்டுருவனா? கேள்வி கேட்டேன். சிவனை பார்த்து மதுரையில நெற்றிக்கண் வச்சிருந்தாலும் சரி நீ சொன்னது தப்புதான் என்று இறைவனை பார்த்து கேள்வி கேட்டால் நக்கீராகப்பட்டவன் கட்டைவார் சடையா நெற்றிக்கண்ணை சிறிது காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சா நும்பார பதிவுளாகி முட்டி நீர் கண்ணானாலும் மொழிந்தொடும்பால குற்றம் குற்றம் என்று சிவனை பார்த்து கேள்வி கேட்டான். குளத்தில் பிறந்த குலமனாகப்பட்டவன். ஓடி 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 குழஞ்ச ஜோதியாய் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடுமான மடர்களாய் கோடி 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 எண்ணறந்த கோடி என்று சொல்லக்கூடிய அதே சிவனுக்காக பாடி வச்சான். இப்படி பாடலாம் இல்லையா? 18 சித்திரத்தை ஒருத்தன் பாடுனேன். குதம்பை சித்தனாகப்பட்டவன். அவனுக்கு பேர் ஏன் குதம்பை தெரியுமா? பெண்ணாகப்பட்டவள் காதல போட்டுக்கு தோட்டுக்கு பேர் அப்ப குதம்பைன்னு பேரான். குதம்பாய் குதம்பாய்னு பெண்களை கூப்பிடுவாங்களாம், வாடி போட்டுன்னு சொல்ல மாட்டாங்களாம். அப்பேற்பட்ட மரியாதையான காலம். குதம்பை சித்திரன் ஒரு இதுதான். கொல்லாவிரதம் குளிபச நிற்கிறது நல்ல விரதம் அடி ஏண்டி கவி சொன்னேன். யார சொல்றீங்க? ஐயா நான் உங்களை சொல்ல கவி சொல்றேன். கொல்லாவிரதம் குளிபச நிற்கிறது நல்ல விரதம் அடி ஏண்டி மாங்காய் போல் உண்டு மலைமோறு பொருக்கு தேங்காய் பால் எதுக்கடி ஒரு குதம்பை சித்தம் பாடினேன். அதுக்காக உங்களை போய் நான் போடின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. நித்திரை கெட்ட நேவோடு இருப்போருக்கு முத்திரை எதற்கடி குதம்பாய் முத்திரை எதற்கடி வெங்காயம் வெங்காயம் உண்டு சுக்கு உண்டு உன் காயம் அதற்கடி குதம்பாய் உன் காயம் அதற்கடி அப்படின்னு சொல்லலையா? வெங்காயத்தை பத்தி அதே சித்தன் ஒருத்தர் அழுகினி சித்தன் பாடினேன். எப்படி? ஓதி உணர்ந்தால் ஒன்றுமே இல்லையடி ஏண்டி பாடுறாவன். ஓதி உணர்ந்தால் ஒன்றுமே இல்லையடி சாத்திரமானி சன்னமானடி பார்ப்பது கேட்டாதடின்னு சொல்லி பைத்தியக்காரன்னு சொல்லி பாடினாவன். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பொய்யடா மாயனார் செய்த மண்பாண்ட ஓடடா அப்படின்னு சொல்லலையா கவி? பரவாயில்ல, அற்புதமா சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு கவி. ஓடி 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 உட்கறந்த சோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல யாரும் நடந்துட கிடையாதுன்னு சொல்லி மாலைக்கு சமம் சொல்லி வச்சேன். 8 காலச்சனமே இருதரும் பெரியே மட்டி பெயரிய வாகனமே குட்டிய சுவரே குலராமன் தூதுவனே அட கொரங்கு பயலே லட்சணம் இல்லாத பயலே யாரையடாய் சொன்னாய் நீ சொன்னது ஆறா கீரையடா அப்படின்னு சொல்லலையா? அதுக்குதான் அவன் பாடுனான். நாளிலே பந்தலடி நடுவுல ஒரு காலடி என்னடி வயலடி சொல்லடி அப்படி பாதான் எல்லாமே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டியில் 6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லலையா? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனே பாடுனா. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனே பத்தி அறிவிலித்து பலவிகள் பார்வல்லும் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அட போடா எனக்கு ஆண்டவருக்க நீ யாரு அப்படின்னு சிவனை பார்த்து கேள்வி கேட்டேன் ஒருத்தன். ஏ வண்டுவெளி செண்டு மொழி கொண்ட கோதையே சீத்தவழிப்பால் சீயண்டுரைப்போர் உண்டு கட்டரம் பேரு அதை கொன்றதென்று ஆடாய் பம்பை என்ற தாய் மாணவன் பாடி வைக்கலையா? ஏன் பாடினால ஆபத்துக்கு உதவாதவில்லை அரும்பசைக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீராத தண்ணீர் தரித்திரம் அறியாத வெண்ணீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கேளாத சிடம் பாவத்தை தீராத ஏனும் பயனற்றது. தண்ணி இருந்தா குடிச்சாகணும், சாப்பாண்டா சாப்பிட்டாகணும், பெண்ணு இருந்தா ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டாகணும். உங்களை சொல்ல வர நான் பொதுவாக சொல்றேன். தண்டாமரின் உடம் பிறந்த தண்டை மரம் மண்டகம் வண்டே காணத்த வந்த வண்டு அதை உண்டும் பண்டே படைகிறந்தாலும் நல்லோர் புல்லோரை கச்சை கடிப்பாறை அப்படின்னு சொல்லலையா? நாவிலக்க போய் இருக்கிற மடிமந்தடி புப்பிலக்க வருகின்ற புட்டு போல் புலபலன கலகலன புதல்வரை பெருவில் காப்பதற்கு வகை இது குரங்கு வாழ்க்கை. இந்த குரங்கு இருக்கு பாத்தீங்களா?
மரம் விட்டு மரம் தாண்டும், மனம் குரங்கு போடுறதான். பட்டினத்தார் சொன்னான், நாவிளக்க பொய் உரைத்து பிளக்கிறதுக்காக எத்தனையோ பொய்ய சொல்கிறோம். நவநிதியம் தேடி கோடி கோடியாக பணம் ஆபரணம் எல்லாம் போட்டு நிற்கிறோம். ஆனால் என்னாச்சு கடைசியில் பூப்பிளக்க வருகின்ற புற்று ஈசல் போல இந்த மனுஷ வாழ்க்கை எப்படி தெரியுமாமா? பட்டினத்தார் 2 பேர்ல சொன்னேன், மனித மரங்கு குரங்கு போன்றது. ஈசலாகப்பட்டது மழை காலத்தில் பூமியிலிருந்து வந்து இரவு நேரம் சுற்றிவிட்டு காலையில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது போல் 6 வயதோ 7 வயதோ 70 வயதோ எப்பொழுது இந்த ஜெய்வாத்மா போரும் பகவானுக்கு மட்டும் தெரியும். என்னடா வாழ்க்கைன்னு பாடி வச்சான். ஓஹோ. ஏன்னா ஆலியான் பள்ளியில் எவன் கடைந்த வாலிவரை மணித்தாம்பே ஊழியான் பூனே புறம் எடுத்த பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகல நடபடின்னு பாடினார். யாரு? கவி சக்கரவர்த்தி கம்பராகப்பட்டவர். எதற்காக? ஏன்னா கம்பராகப்பட்டவர் தமிழாக்க மொழியிலே ராமாயணத்தை எழுதி அதை அரங்கேற்றம் பண்ணுவதற்காக முதல் எந்த நாட்டுக்கு செல்கிறார்? பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார். ஆனா ராமாயணத்தை கம்பராகப்பட்டவர் அரங்கேற்றம் செய்ய முடிந்ததா மதுரை எம்பதியிலே? அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்ப மதுரை எம்பதியிலே ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய முடியாததனால் நேரம் எங்க போறாரு கம்பராகப்பட்டவர்? சோழ நாட்டுக்கு போறாரு. அப்படி சோழ நாட்டுக்கு போய் முதலாவது குலோத்துங்க சோழனை சந்திக்கிறார் கம்பராகப்பட்டவர். சந்திச்சு என்ன சொல்றாரு? மன்னரே, இந்த நாட்டிலே நான் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுவதற்காக வந்திருக்கேன். உங்களுடைய தயவாலே எப்படியாவது நான் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு கம்பராகப்பட்டவர் கேட்கும் பொழுது சோழ மன்னன் என்ன சொல்றாரு? ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இருக்கக்கூடிய அந்தணர்கள் இடத்தில் கையெழுத்து வாங்கணும், வாங்கினால்தான் நீ ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு சோழ மன்னனாகப்பட்டவர். அப்ப கம்பராகப்பட்டவர் நம்ம எங்கிட்டா போய் 3000 தில்லை அந்தணர்களிடம் கையெழுத்து வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கு சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு அந்தணரின் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டது. அந்தணரின் குழந்தை பாம்பு கடித்து இறந்து போயிருச்சு. அப்ப கம்பராகப்பட்டவர் பார்க்கிறார், ஆகா இது வேலை, அந்த குழந்தைய எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணும், அந்தணர்களிடம் கையெழுத்து வாங்கணும், அங்க ராமாயணத்தை அரங்கேற்ற பண்ணணும் அப்படின்றதற்காக மட்டுமென்று பாம்பு கடித்து இறந்து போன ஒரு குழந்தையை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்காக 3 கவிகள் பாடினார். அதில் முதல் கவிதான் ஆலியான் பள்ளினே எவன் கிடைந்த வாலிவரையின் மணித்தாம்பே ஊழியான் பூனே புறம் எடுத்த பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகல நட அப்படின்னு முதல் கவி பாடுறார். பாறை சுமர்ந்த புடர்வே பங்கற்கண் வீரன் கடந்திரங்க மெல்லனையே செஞ்சுடையான் பூணும் ஆபரணமே நஞ்சுடையான் தூர நட அப்படின்னு 2வது கவி பாடுறார். மங்கர் மார்பி அணியாருமே பொங்கும் கல்கணிந்த பொற்கயிறே திங்களை சிறிய தெய்வதரு போலே ஏறிய பாம்பே இறங்கு என்ற இந்த 3 கவிகளை பாடி பாம்பை கடித்து இறந்து போன ஒரு குழந்தையே அன்று உயிர் பிழைக்க வைத்தார் கவி சக்கரவர்த்தி கம்பராகப்பட்டவர். ஆக இப்படியும் கவி பாடலாம் இல்லையா சுவாமி? ஆதிவருவ வெப சுக்கில பிரமதுத பிரசுரபத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர விகதானிய பிரமாதி விக்ரம விகு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசத்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி கேவலம்பி விளம்பி விகாரி சார்பரி விளம்புகு சுபகு. இது 60 வருஷம் உண்டு. என்னுடைய குழந்தைங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். இந்த மேடைக்கு புதுசாக வந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கிறா சோதிக்கிறது கிடையாது. உன்ட்ட என்ன திறமை இருக்குன்னு 4 பேருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கௌரவர்கள் எத்தனை பேருமா? கௌரவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் 99 பேர். அல்ல அப்படித்தான் சொல்லணுமா? 99 பேர் தான். ஏன் 99 பேர்னா கௌரவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 99 பேர். கர்ணனை சேர்த்தா 100 பேர். சேர்த்தானே சொல்லணும். பிரிக்க முடியாது, குடும்பத்தை பிரிக்க நினைக்க பார்த்தியா? கௌரவர்கள் 99 பேர். 6வது கூட்டம். ஏன்னா பாண்டவர்களுக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவன் கர்ணனாகப்பட்டவன். அவன் தானே மூத்தவன். அவனை பாண்டவரோட சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஏமா தாய் எத்தனையா இருந்தாலும் தகப்ப ஒண்ணு தானமா, அப்ப பிரிச்சு பார்க்க கூடாதுமா? ஆமா அப்படியா? அப்படிதான். பரவாயில்ல. அடைந்த பருவம் என்ன? மங்கை பருவம். வயது? நல்ல ஒரு கேள்வி. ஏமா ஒரு பருவமடைந்த ஒரு பெண்மணி தனியா காட்டுக்குள்ள நினைக்கிறேன். உடன் பிறந்த அண்ணன்மார்களும் இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்க, நான் மட்டுமே நிற்கிறேன். என்கிட்ட போய் வயசை கேட்கலாமா? ஏமா வயசை கேட்கலாமா? வயசை கேட்கறது தமிழர் பண்பாடுமா. அது காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பெண்ணை பார்த்தா பெரியவங்க நினைப்பாங்க. வயதறிந்து பலன் சொல்லணும். ஜாதகத்துக்கு போறோமா, 60 வயசு பையன் ஜாதகத்தை கொண்டு போறோம், ஆயிலை பத்தி கேட்கலாம். 6 வயசு பையன் ஜாதகத்தை போறோம், என்னத்தை பத்தி, கல்வியை பத்தி கேட்கணும். 18 வயசு பையில கொண்டு போய்க்கிறோம், வியாபாரத்துக்கு படிப்பை பத்தி கேட்கணும். 21 வயசு பையனுக்கு பொண்ணை பத்தி கேட்கணும். அப்ப ஜாதகத்திலே வயதறிந்து பலன் சொல்லணும். இப்ப ஏன் உன் வயதை கேட்கிறேன்னா உனக்கு என்ன பலன் சொல்ல போன்னு கொஞ்சம் பாரு. சரிகள் சுவாமி. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நீங்க ஒரு வாத்தியார் மாதிரி, நான் உங்களுக்கு மாணவி மாதிரி. ஏன்னா பெரியவர்கள்
சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள். இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஏன்னா எல்லா பேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்காரு, ஏகப்பட்ட மாணவிகள் இருக்காங்க. அனைத்து மாணவிகளும் நல்லா படிப்பாங்க, ஒரு எழுத்து பிழை கூட இல்லாம அழகா எழுதுவாங்க. ஆனா வாத்தியாருக்கு ஒரே ஒரு மாணவி மேல மட்டும் சந்தேகம். அப்ப வாத்தியாராகப்பட்டவர் மாணவி எப்படியாவது சோதிக்கணுமே அப்படின்னு மாணவிக்கு என்ன சோதனை வைக்கிறார் அப்படின்னா, இப்ப கால் சிலம்போடு பிறந்தவள் அப்படின்னா யார சொல்லுவோம்? கண்ணகியை சொல்லுவோம். தாலியோடு பிறந்தவள் சந்திரமதி, சிவதனுசு அப்படிங்கிற வெள்ளோடு பிறந்தவள் சீதை, கோடாலியோடு பிறந்தவள் பரசுராமன், கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணனாகப்பட்டவன். இப்படி இருக்கும் பொழுது வாத்தியாரு என்ன சோதனை பண்றார் அந்த மாணவிக்கு அப்படின்னா, கண்ணகியுடைய கணவன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். கண்ணகியுடைய கணவன் பெயர் என்ன அப்படின்றத எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் போயிட்டார். அப்ப அந்த மாணவியாகப்பட்டவள் என்ன எழுதி இருக்கணும்? கண்ணகியுடைய கணவன் பெயர் என்ன? கோவலன். ஆனா கோவலன் எழுதுறதுக்கு பதில மாணவி என்ன தெரியுமா எழுதுனா, கோவலன் அப்படின்னு எழுதுறது போல கேவலன் அப்படின்னு எழுதிட்டா. யாரு? மாணவி. இப்ப வாத்தியார் பாக்குறாரு, ஏமா கண்ணகியுடைய கணவன் பெயர் கோவலன், ஆனா கேவலன் எழுதி வச்சிருக்கே, என்ன காரணம் அப்படின்னு வாத்தியார் பிடிச்சு கேட்கிறார். அப்ப மாணவி சமாளிக்கணுமே, எப்படி என்ன சொல்லி சமாளிச்சா அப்படின்னா, அன்று வாத்தியாரு கண்ணகியுடைய கணவன் கோவலனாகப்பட்டவன் என்ன பண்ணா, தன் மனைவியுடைய கால் சிலம்பை எடுத்துட்டு போனான். தன் மனைவியுடைய கால் சிலம்பை எடுத்துட்டு போன கோவலன், அதனால அவன் பெயரில் வரக்கூடிய ஒரு காலை நான் எடுத்துட்டு கோவலன் அப்படி எழுதுறது பதில கேவலன் அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாலாம். எப்படிதான் ஒருத்தன் சமாளிச்சானோ? எப்படி? ஒரு பொண்டாட்டி, உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கட்டியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியா? கதையில தான்மா, நல்ல பொண்டாட்டி, நல்ல பொண்டாட்டி. இவன் என்ன சொல்லியிருக்கேன்? பொண்டாட்டிட்ட சொன்னானா, ஏமா நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நீ என்ன பண்ற, கையை வெட்டி காலை வெட்டி தீயை சமைச்சு வைடுன்னு சொல்லியிருக்கேன். இவளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா கையை வெட்டி சமைக்க சொல்கிறேன், காலை வெட்டி சமைக்க சொல்கிறேன், நீ சரியான முட்டாப்பையில் இருப்பானோ அப்படின்னு அவளுக்கு நினப்பு. ஆனால் என்னாச்சு, கடைசிக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன், இந்த பெண் நினைக்கிறா அருவாளோட கையோடு நிற்கிறா வீட்டு வாசலில். என்னையாண்டு கேட்க, நீ தானே சொன்ன கையை வெட்டி காலை வெட்டி சமைக்க சொன்னேன், அதே எவரையாவது கல்லை வெட்டுறதா நிற்கிறேன்னு இவ சொல்லியிருக்கிறா. அப்போதே அவன் சொன்னானா, அது பைத்தியக்காரி, நான் சொன்னது கையை வெட்டி காலை வெட்டி தீயை சமைக்க சொன்னது என்ன தெரியுமாடி? சொல்கிறேன் கேட்டுக்கடி. யார் சொல்கிறா? புரிஞ்சுங்காட்டி சொல்கிறேன். கையை வெட்டின்னா முருங்கையை வெட்டி. எப்படி? முருங்கையை வெட்டி சமைச்சா என்ன கிடைக்கும்? புத்திர பாக்கியமே கிடைக்குமா? இந்த முருங்கைக்கு அவ்வளோ தன்மை உண்டு. முருங்கைக்காய், இந்த முருங்கை மரத்தை தோல் எடுத்து துவையெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லது, சித்த வைத்தியம் இதெல்லாம். அப்போ முருங்கையை வெட்டி, காலை வெட்டினா என்ன? கொடிக்காலை வெட்டி. கொடினா என்ன? அவரைக்காய் கொடி, கொடிக்கெல்லாம் போடுமா? கொடிக்காலை வெட்டி தீயை சமைச்சு வைண்டா என்ன? அகத்திக்கிற, அது அகத்தியை சமைச்சு வைடி அப்படின்னு சொன்னான். கையை வெட்டி முருங்கையை வெட்டி கொடிக்காலை வெட்டி அகத்தியை சமைச்சு வைன்னு அவன் சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் என்ன நினச்சா, கை அறுவாட நிற்கிறா. இப்போலாம் ரொம்ப விதிகளெல்லாம் இருக்கும். இப்போ இவ்வளோ விவரமாக பேசுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாவா? இல்லை சுவாமி, இப்போ முடிக்கலாம்னு வந்திருக்கிறேன். இப்போ முடிக்கலாம்னு வந்திருக்கீங்களா? நான் தான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். புருஷன் பார்த்துட்டு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. உங்களுடைய வேலை என்ன? என்ன வேலை? இல்லை, உங்களுடைய வேலை என்ன சுவாமி? வேலை என்ன? எந்த இடம்னா தரிசு நிலம் கிடக்கும், அங்கெல்லாம் ஏற விட்டு உழுவுற வேலை என் வேலை.